எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. வெயிட் லாஸ் 10 கிலோ வெயிட் லாஸ் வந்து நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சாத்தியமா அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அது என்ன ஒரு ப்ராடக்ட்டு, இதை சாப்பிட்டா போதும்ல, நான் எக்ஸசைஸ் பண்ண வேணாம், நான் டயட் இருக்க வேணாம், எதுவுமே வேணாம், இது ஒன்று சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி தாட்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பாகும், அப்புறம் எதுக்கு இந்த டைட்டில் போடுறேன்னு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ மெசேஜஸ்ஸு, நான் வெயிட் லாஸ் வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நானும் வந்து பாலிமர் நியூஸு இதெல்லாம் கேட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு டெத்து கேள்விப்பட்டேன், வெயிட் லாஸு. ஸோ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இதை வந்து சாப்பிட்டா நான் வெயிட் லாஸ் ஆகிடலான்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இல்லை வந்தா ட்ரிங்க்கு கேட்பாங்க, இந்த ட்ரிங்க்கு குடித்தா இந்த ஏபிசி ட்ரிங்க்குன்னு வேற ஒன்று இருக்குது, அது ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் ஃபேர் ஆக முடியுமா, அதனால் வெயிட் லாஸ் ஆக முடியுமா, அது கேட்பாங்க. பேசிக்காக ட்ரிங்க் ஏதாவது சொல்லுங்கள், அதை குடித்தா நான் வெயிட் லாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மருந்தோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று அதை வந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் இது இப்படி தான் வந்து என்னை முக்கால்வாசி பேர் கேட்பாங்களே தவிர எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் யாருமே பெருசாக கேட்கவே மாட்டாங்க. என்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் எப்படி ப்ரெக்னென்சி லாஸ் வெயிட் லூஸ் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்கன்னா, நான் வந்து இதுதான் சொல்ல போகிறேன். எக்ஸசைஸ் பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் டயட் இருந்தேன். டயட்னா என்னென்னா, நான் என்னோட டயட் இதுதாங்க. நான் வந்து அதிகமாக என்றைக்குமே சாப்பிட மாட்டேன், அளவாக தான் சாப்பிடுவேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நான் 2 இட்லி சாப்பிடுவேன், ஆனால் சுற்றி மற்ற விஷயங்களும் இருக்கும். வெறும் கார்ப்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு, முக்கியமாக நைட் வந்து 7:30 மணி 8 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் முக்கியம். ஸோ ஆனால் வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க, டயட்டு எக்ஸசைஸ்லாம் இதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி சொல்லுங்கன்னா, அவ்வளோ பேர் என்னை கேட்குறதே வந்து நேரமின்மை, சோம்பேறி, இல்லை மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வரும்போது டைம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ உங்களை மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குங்க. சோம்பேறித்தனம், ஒன்று டைம், மற்றவங்களுக்கு செஞ்சு 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 தனக்குன்னு செய்ய டைம் இல்லை, மற்றவங்களுக்கு செஞ்சு 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 தனக்குன்னு செய்ய எனர்ஜி இல்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக டைமு, சோம்பேறித்தனம், இதுதான் காரணங்களாக நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதனால் ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, உங்களுக்குன்னு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, வேறு யாருக்குமே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. வெயிட் லாஸ் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு பண்ணுங்கள், அழகுக்கு பண்ணாதீங்க. ஹெல்த்துக்கு பண்ணுங்கள், ஹெல்த்துக்காக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஹெல்த் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் முக்கியமாக சொல்கிறாங்க, உங்களோட ப்ளட் டெஸ்ட் அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பண்ணுங்கள். மற்றபடி ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஒரு மருந்து, இந்த ஒரு ஜூஸ் எல்லாம் நம்பாமல் மினிமமாக நான் என் வெயிட் லாஸ் வீடியோவில் கேட்குறதே வந்து மினிமமாக வாக்கிங்காவது போங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். வாக்கிங்காவது போங்க. உங்களுக்கு நீங்கள் நடந்தாங்க ஆகணும், உங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தாங்க ஆகணும். யாரும் உங்களுக்காக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யாரும் அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க, நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களுக்காக பண்ணுறேன், குழந்தைங்கள பார்த்துக்க இவ்வளோ வேலை இருக்கனால எனக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு மாத்திரை கொடு, ஒரு ஜூஸ் கொடுனா அதை குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று ஆகிறதும் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு நடந்தால் தான் உண்டு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், இந்த ஸ்கெடியூலில் எப்படி வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் நடக்கிறது இதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் எவ்வளோயோ சமாளிக்கிறவங்க, எவ்வளோ பேர்த்தையோ என்னென்னமோலாம் சமாளிக்கிறவங்க நீங்கள். இது நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இதை வந்து ஒரு 1/2 ஹவராவது, ஒரு காலையிலையும் ஒரு ஈவினிங்கும் ரெண்டுமே சேர்த்து 1 மணி நேரம் எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அதனால் நீங்கள் அதை பண்ண முடியாது மட்டும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மருந்து, ஒரு ஜூஸு, ஒன்று சாப்பிட்டா போதும், ஒன்று தின்னா போதும், ஒன்று மாத்திரை போட்டால் போதும்னு எதையாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறது தான் ஆகும். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் மினிமம்
காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் போங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நார்மலாக நடங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கிலோமீட்டர், காலையில் 1 கிலோமீட்டர், சாயந்தரம் 1 கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக நடங்க. அட்லீஸ்ட் இதாக செய்யுங்க, இதையாவது செய்யுங்க. அதுக்கப்புறம் 7:30 மணி, அட்லீஸ்ட் 8 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. இந்த 2 பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத ஆபத்தான விஷயங்களை தேடி போகாமல் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ணிக்கலன்னா யாருமே எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களை நடக்க வைக்க முடியாது இல்லையா? யாருமே நீங்கள் தான் பண்ண உண்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹார்ம்ஃபுல் வழிகள் எடுத்துடாதீங்க. வெயிட் லாஸ்க்கு உங்களுக்காக, உங்கள் ஆரோக்கியத்துக்காக மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் ரீசெண்டாக நிறைய டெத்து இதனால் கேள்விப்படுறேன். ஆஸ் ப்ளஸ் இன்னமும் எனக்கு கமெண்ட்ஸ் வருது இப்படி அப்படின்னால தான் நான் வீடியோ போட்டேன். ஓகேங்களா? எஸ், ப்ளீஸ். ஓகேங்க. என்னோட வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து நான் வேணும்னா லிங்க் கீழே போடுறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.